ஹாய் பட்டர்ஃப்ளை, என்னடா இது ஒரே கிளாமராக இருக்காங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா? இது கிளாமர்லாம் இல்லைங்க. ஃபேஸ் பேக் போட்டிருக்கேன். ஃபேஸ் பேக் போடும்போது நம்ம இந்த மாதிரி தானே வேர் பண்ண முடியும், ஸ்பேக்கேஜி மாதிரி. ஆனால் ஃப்ராக், ஆனால் அது 2 in 1. நான் அது அப்புறமா சொல்கிறேன். இது என்ன ஃபேஸ் பேக். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம வாஷ் எப்படி பண்ணணும், ரிவர்ஸ்லேருந்து வரேன். அப்போ தானே நீ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக கேட்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேஸ் பேக் நம்ம ஃபேஸில் போட்டோம்னா, வீடியோக்காக நான் பேசுகிறேன், நீங்கள் பேசாதீங்க. ஸ்கின்னு ஸ்வாகி ஆகிடும். எந்த ஃபேஸ் பேக் இது மாதிரி ட்ரையாக நம்ம போட்டாலும் ஃபஸ்ட்டு நம்ம வாட்டரில் வச்சு லைட்டாக அப்படி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு, மசாஜ்லாம் கொடுக்காதீங்க, ஸ்கின்னு டவுன் ஆகிடும். லைட்டாக அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா இப்படி தேய்ச்சி விட்டுட்டு அப்புறம் வாஷ் பண்ணுங்கள். அப்புறம் பாருங்கள், ப்ரைட்டாக இருக்கும். இது என்ன பேக்குன்னு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அது பாத்ரூம்க்கே வந்துருக்காங்களே, நான் ஃபேஸ் வாஷ் பண்ணோன்னா பாத்ரூம் தானே வரணும் பாஸ். எங்கள் வீட்டில் என்ன பியூட்டி பார்லராக இருக்குது. அது இன்னொரு மெத்தடும் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த மெத்தட், இது செகண்ட் மெத்தட். சப்போஸ் உங்களுக்கு கை வைக்க பிடிக்கல, இல்லைன்னா கை வைக்க ஃபேஸில் உங்களுக்கு முடியல அப்படின்னா, இது மாதிரி சாஃப்டான கிளாத் வாங்கிக்கோங்க. ஓகேவா? முன்னாடி ரொம்ப சாஃப்டாக இருக்கும், பின்னாடி இந்த டவல் டைப்பில் இருக்கும். ஸோ அதை வச்சு நல்லா வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இப்படி நல்லா அப்படி நான் இப்போ பண்ணி காமிக்கிறேன். ஏதோ எனக்கு தெரிஞ்சதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கேட்குறதும் கேட்காதும் உங்கள் இஷ்டம், உங்கள் நஷ்டம், உங்கள் கஷ்டம். ஆக்சுவலாக சார்ஜே இல்லைங்க, செம்ம ப்ரைட்டாக இருக்குது. ஆக்சுவலாக பிஃபோர் ஆஃப்டர் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் போல இருக்குது. இது பாருங்கள், இப்படி லைட்டாக வெயிட் பண்ணிக்கோங்க, ரொம்ப தேய்க்காதீங்க. லைட்டாக இப்படி வெயிட் பண்ணிவிட்டு, அப்போ ஈஸியாக வரும். நம்ம கையோட இந்த சாஃப்ட் கிளாத்து ரொம்ப ஈஸியாக வரும். நம்ம ஃபேஸ் எதுவுமே ஆகாது. நான் இப்படி தான் ட்ரை பண்ணுவேன். என்னோடய யங்கான ஃபேஸுக்கு இதுதான் காரணம். ஓரளவுக்கு நீங்கள் இப்படி எடுத்துகிட்டு அப்புறம் வேணால் நீங்கள் ஃபேஸ் வாஷோ குளிச்சுக்கிறதோ எது வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ரொம்ப வேறாக இருக்குதுப்பா. நான் இல்லை நீத்தியா பண்ணது நான் தாங்க. ஒன்றுமே இல்லை, உலகத்தில் இருக்க எத்தனை பேரும் பண்ணுவோம். நம்ம கடலை மாவு தாங்க. கடலை மாவில் பாதாமை மிக்ஸ் பண்ணி அரைக்கலாம், ஆரஞ்சு மிக்ஸ் பண்ணலாம், எது வேணால் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நான் இந்த வாட்டி வெறும் பச்சை பயிரும் கடலைப்பருப்பும் ஈக்குவலில் அமௌண்ட் ஆஃப் கிலோஸ் போட்டு அரைச்சி, ஆனால் இதில் தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க. கிளாஸ் பாட்டிலோ பிளாஸ்டிக்கோ எதையோ மூடி வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது கிண்ணத்தில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இது நல்லாயிருக்கும். சரிவா? பாருங்க, கடலை மாவுலேயே எவ்வளோ ஃபேஸு க்ளோயிங்காகவும் ப்ரைட்டாக இருக்குது. நம்ம ஸ்கின்னு பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும். ஓகே, அதனால நேச்சுரல் பியூட்டி தான் எப்பவுமே டாப் பியூட்டி. நீங்கள் என்ன தான் க்ரீம் யூஸ் பண்ணாலும் இப்போ சூப்பராக இருக்கும். ஆனால் உங்கள் ஃபேஸு ரொம்ப சாகி ஆகிடும். நிறைய ஆப்ரேட் பண்ணணும், சர்ஜரிஸோ இல்லைன்னா கெமிக்கலுக்கு ஆப்ரேஷனோ இல்லைன்னா எது கேன்சரோ என்ன வேணால் ஆகலாம். பட் ஹோம்மேட் ப்ராடக்ட் ஆல்வேஸ் பெஸ்ட் ப்ராடக்ட். ஸோ மேக்ஸிமம் வாங்க முடியாதவங்க என்ன மாதிரி யூஸ் பண்ணுங்கள். நான் வாங்க முடியும், பட் நாளைக்கு சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா மாதிரி நான். ஸோ எல்லாமே நானும் எங்கள் அம்மா எங்கள் அத்தை நாங்களாம் ஹோம்மேட் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான். தேங்க்யூ.